நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். வைகுண்டத்தை காட்டிலும் ஆயர்பாடி சிறந்ததாமே. அப்படியா? ஆண்டாள் கூட சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்காள் என்று பாடியிருக்கார். ஆயர்பாடி வைகுண்டத்தை காட்டிலும், அயோத்தியை காட்டிலும், அயோத்தி ஜனங்களை காட்டிலும் சிரேஷ்டமானது என்று சொன்னால் ஆமோதிப்பீர்களா? வாருங்கள் பார்க்கலாம். ஆயர்பாடியில் இருப்பவர்களுக்கு கிருஷ்ணனை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அவர்கள் கிருஷ்ணன் செய்யும் தீம்பு கண்டு கொண்டாடுபவர்கள். இது உசத்தி அல்லவா? ஆயர்பாடியில் இருக்கானே அந்த குட்டி கிருஷ்ணன், அவன் மகா தீம்பன். ஒரு நாள் இந்த கிருஷ்ணன் ஒரு பானைக்குள் கையை விட்டு வெண்ணெயை எடுத்து கொண்டே இருந்தான். கோபஸ்திரீ வந்து காதை கெட்டியாக பிடித்து கொண்டு, கிருஷ்ணா, எதுக்குடா பானைக்குள் கையை விட்டாய் என்று கேட்டாள். பயமே இல்லாமல் அப்பட்டமான புழுகை ரொம்ப அழகாகச் சொன்னான் இந்த குட்டி கிருஷ்ணன். கன்று குட்டி ஒன்றை காணோம், அதை இதில் தேடுகிறேன் என்றான். அப்படி சொன்னவுடன் அந்த குழந்தையை அடிக்கணும்னு தானே அவளுக்கு தோணணும். ஆனா அவள் அவனை கட்டிக்கொண்டு முத்தம் கொடுக்கிறாள். புரிகிறதா? தீம்பு கண்டு உகக்கும் ஊர் ஆயர்பாடி. அயோத்திராமன் சாதுவானவன். அவனை அயோத்தி மக்கள் விரும்பியது பெரிதா? இல்லை, இப்படி தீம்பையே சர்வகாலமும் பண்ணுகிற குழந்தையின் லீலைகளை எல்லாம் சகித்து கொண்டு அந்த குழந்தையிடத்தில் அன்பாய் இருப்பவர்கள் உத்தமர்களா? இதையெல்லாம் பண்ணுபவர்கள் ஆயர்பாடியில் இருக்கும் மக்கள். அப்படியானால் அவர்கள் சிரேஷ்டமானவர்கள் தானே. மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னும் இராமனாய் தானாய் பின்னும் இராமனாய் தாமோதரனுமாய் கட்டியும் ஆனான் என இப்புவிவாழ் மக்களுக்காக மீண்டும் ஒருமுறை வருவாயா கிருஷ்ணா? அன்று ஆயர்பாடி மக்கள் பெற்ற பேற்றை இன்று நாங்களும் பெற வருவாயா கிருஷ்ணா? அனைவருக்கும் மீண்டும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ராம் ராம், சிவசிவ.